நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். 2011ஆம் ஆண்டு நான் வந்து அவுட்டோரில் வெளியில மைதானத்தில் ஒரு கான்சர்ட் நடத்துகிறோம். முதல் முறையாக பெரிய அளவில் நடத்துகிறோம். அதற்காக ரொம்ப திட்டம் பண்ணியிருக்கோம், ரொம்ப செலவு பண்ணியிருக்கிறேன், அதற்காக ரொம்ப உழைச்சிருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் அந்த கான்சர்ட்டுக்காக 6 மாதம் உழைச்சிருக்கிறோம். பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அந்த நாள் வந்தது ஜூன் 26ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு. நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சோம். அதில் ஒரு காரியம் விசேஷமாக ஜெபிச்சோம். என்னன்னா, ஆண்டவரே மழை மட்டும் வரக்கூடாது. அதுவும் சென்ட் ஜார்ஜஸ் கிரவுண்டில் ஒதுங்கிறதுக்கே இடம் கிடையாது. மழை பெஞ்சா அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஸோ மழை மட்டும் பெய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ணிடும். அதே மாதிரி ஆரம்பிச்சது கான்சர்ட். 4 பாட்டு தான் முடிஞ்சிருக்கு. 5வது பாட்டு ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை எல்லாம் திறந்து விட்டார். அப்படியே வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி. மழைன்னா அப்படி ஒரு மழை, என்ன பேசுறது. நான் வந்து சரி ஏதோ பாடலான்னு பார்த்தா பின்னாடி மியூசிக் எல்லாத்தையும் அப்படியே தார்பாய் போட்டு மூடுறாங்க. குணத்தில் பின்னாடி பாடிட்டு இருக்கவங்களாம் சவுண்டே காணும். திரும்பி பார்த்தா ஒருத்தரை கூட காணும் ஸ்டேஜில். நான் மட்டும் நின்றுட்டு இருக்கேன். சரி ஏதாவது பேசலான்னு பார்த்தா சவுண்ட் சிஸ்டம் பறந்து மைக்கு பிடிங்கி போயிட்டான். அதுவும் பிடுங்கும்போது சொல்கிறான், மழையில் உனக்கு என்னடா மைக்கு வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு பிடிங்கி போயிட்டான். என்ன பண்ணுறது பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக ஓடுது. அப்படியே அப்படியே காலி. இப்போதான் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே கான்சர்ட் முடிஞ்சிருச்சு. ஓவர். எல்லாம் ஓடுறாங்க. யாரா உட்காந்துருப்பாங்களான்னு பார்த்தா ஒரே ஒரு ரோ மட்டும் உட்காந்துருக்காங்க. யாரான்னு பார்த்தா எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் குடும்பம் மட்டும் உட்காந்து என் மேலே பரிதாவை போட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது, நான் பாட்டு இறங்கி பின்னாடி வந்துட்டேன். பின்னாடி வேனில் போய் உட்காந்துருக்கேன். அப்படியே அதாவது வேதனைனா அப்படி ஒரு வேதனைனா, அது அவ்வளோ காரியத்தை அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ உழைச்சி இப்படி ஆயிடுச்சு. நான் அப்போ எனக்கு வயசு ரொம்ப கிடையாது, ஒரு 26, 27 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். பயம் ஒட்டஞ்சு போய் உட்காந்துருக்கேன். இது அண்ணன் கூட உள்ளே வந்து என்னடா பண்ணுற, போய் பாடுறா, ஏதோ சொல்கிறாரு. ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேன், அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். ஆனால் அப்படியே உட்காந்துருக்கேன். திடீர்னு ஒரு நல்ல ஒரு இது, இந்த ஒரு மழை ஆராதனை நிறுத்திருச்சேப்பா. எனக்கு அது வந்து எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் மழையும் அனுப்பி விட்டு மழையில் எப்படி நான் உட்காந்து அங்கே பாட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவர் இந்த மழையில் எப்படி கான்சர்ட் நடத்துறது. திருப்பி ஆண்டு சொல்கிறேன், இந்த மழை ஆராதனை நிறுத்திருச்சேப்பா. நான் திருப்பி மழையில் எப்படி கான்சர்ட் பண்ணுறது. ஆனால் திருப்பி மழை ஆராதனை நிறுத்திருச்சு. நான் அப்போ தான் விளங்கினேன். நான் ஆண்டோட்ட என்ன சொல்கிறேன், மழையில் எப்படி கான்சர்ட் பண்ண. கான்சர்ட்னா இசை நிகழ்ச்சி இல்லை, மழையில் எப்படி இசை நிகழ்ச்சி பண்ணுறது. ஆண்டு சொல்கிறாரு, மழையில் நீ ஆராதிக்க மாட்டேற. அப்போ தான் விளங்கினேன், ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பின்னாடி மியூசிக்லாம் தேவை, லைட்டு தேவை, ஒரு 5000 பேர் தேவை, ஸ்டேஜ் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டருக்கு நான் மாத்திரம்தான் தேவை. இந்த டோரை திறந்துட்டு வெளியே ஓடணும். நல்ல ஞாபகம். எனக்கு நிறைய பேர் இங்கே இருக்க வந்திருப்பீங்க. இங்கே மேலே ஸ்டேஜ் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ரோஹித் கொடை ஒன்று வச்சுக்கேன். அந்த கொடையை வாங்கி கொடையை மழை ஊற்றுது. ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு அந்த பையன்ட்ட மைக் கொடுத்து அவன் கொடையை பார்த்து மைக் கொடுத்தான். அங்கே நின்றுட்டு என்ன பாட்டு மாண்ட பாட வச்சாரு, கிவ் தேங்க்ஸ் வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ளம் நிறைவுடன். இந்த பாட்டு எப்போ தெரியுமா, எல்லாம் பயங்கர வெற்றியாக நடக்கும்போது இல்லை, இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கனவெல்லாம் தண்ணியாக போகுதுன்னு. அது அன்னைக்கு தான் லிட்டலாக பார்த்தேன். அப்படியே நம்ம கனவெல்லாம் தண்ணியாக போகுது. அங்கே நின்றுட்டு யாருமே இல்லைங்க, கூட்டமே இல்லை. ஸ்டேஜ் நடுவில் நின்று இந்த பாட்டு பாடினேன். என்ன பாட்டு தெரியுமா, நன்றி உள்ளம் நிறைய, கிவ் தேங்க்ஸ் வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட். அந்த பாடலில் ஒரு வரி இருக்கு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த பாடலை பல முறை பாடிருக்கேன். ஆனால் நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது நம்மை பலவான் என்று அறிக்கை செய்து பாடுவது எவ்வளவு கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் உணர்ந்து. ஈஸி கிடையாது. பலவானா இருக்கும்போது பாடலாம், பலவீனன் பலவான் என்று சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பலவீனமான சூழ்நிலையில் போகும்போது நம்மை பலவான் என்று அறிக்கை செய்து பாடுவது எவ்வளோ கஷ்டம். இட் வாஸ் நாட் ஈஸி. ஆனால் அந்த வரியை ரொம்ப மனலம் ஒட்டஞ்சு பாடுறேன். ஆண்டவரே நான் பலவீனமான சூழ்நிலை, பட் ஐ வில் டிக்ளேர் ஐ எம் ஸ்ட்ராங். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். நான் சொல்கிறேன், அந்த வரியை பாடி முடித்தோம். ஆண்டு அப்படியே மழை அப்படியே நிறுத்தினார். நான் அதுக்கப்புறம் நிறைய பாட்டு எனக்கு ஸ்டில் ரிமெம்பர், ஐ வில் சிங் ஈவன் இன் மை டார்க்கஸ்ட் ஹவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இதெல்லாம் ப்ராக்டிஸே பண்ணல. நான் பாட்டு தனியாக நின்று பாடிட்டு இருக்கேன் ஸ்டேஜ். நான் பாடி முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா போன அத்தனை 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸில் நின்று தேவன் ஆராய்ச்சிருந்தாங்க. அன்றைக்கு நான் ஒன்றை உணர்ந்தேன், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் வாயில் இருக்கிற துதியை மாத்திரம் யாரும் எடுக்கவே முடியாது. நான் எதை குறித்து கவலைப்பட போகிறது, என் கடந்த காலத்தை குறித்து நான் கவலைப்பட போகிறது இல்லை, என்னுடைய நிகழ்காலத்தில் நான் போகிற போராட்டங்களை குறித்து கவலைப்பட போகிறதில்ல, என் எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் என்னை நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். எல்லாவற்றுக்கும் விண்ணப்பம் பண்ணுவேன், எல்லாவற்றுக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஆண்டு முடியும் போது, ஆண்டவரே நிறைய காரியங்கள் எனக்கு புரியல, நிறைய காரியங்கள் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் நான் எல்லாவற்றுக்கும் நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்லான் இருக்கேன்.